அரசு ஆம்புலன்ஸ் மற்றும் அதன் பணியாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினார் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையுடன் கூடிய அபராதம் விதிக்கப்படும் என்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முனாஃப். வணக்கம், விவரங்களை பகிரலாம். திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தின் போது ஆம்புலன்ஸ் மற்றும் அதன் ஓட்டுநர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக இனி வரும் காலங்களில் ஜாமீனில் வெளிவர இயலாத பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கூடிய அபராதம் விதிக்கப்படுவதோடு சொத்திற்கு ஏற்படும் சேதங்களுக்கான தொகையும் நீதிமன்றத்தின் மூலமாக அபராதத்துடன் செலுத்த நேரிடும் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் ஆத்தூர் சாலையில் விபத்தில் சிக்கியவரை மீட்க ஆம்புலன்ஸ் அதிமுக பிரச்சார கூட்டத்தின் வழியாக சென்றபோது அதை வழிமறைத்த அதிமுகவினர் சிலர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. காயங்களுடன் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் இனி வரும் காலங்களில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மீதும் ஆம்புலன்ஸ் மீதும் ஒரு நபர் தனியாகவோ கூட்டமாகவோ மற்றும் எந்த ஒரு அமைப்பின் மூலமாகவோ அரசு அவசர கால ஊர்தியின் மீதோ அல்லது மருத்துவ பணியாளர்கள் மீதோ வன்முறையில் ஈடுபட்டால் ஜாமீனில் வெளிவர இயலாத பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கூடிய அபராதம் விதிக்கப்படுவதோடு அந்த சேதங்களுக்கான தொகையும் நீதிமன்றத்தின் மூலமாக அபராதம் செலுத்த நேரிடும் என மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.